பொதுவாக திரையுலக நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு செல்வது வழமை. அவ்வாறு அரசியலுக்கு சென்ற நடிகைகளில் ஒருவர் ஜெயா பச்சன். ராஜ்யசபாவில் ஹிந்தி நடிகை ரேகாவுக்கு அருகே உட்காருவதை விரும்பாத நடிகையும் சமாஜ்வாத கட்சி எம்பியுமான அமிதாப் பச்சனின் மனைவி ஜெயா பச்சன் தனக்கு வேறு இருக்கை தருமாறு ராஜ்யசபா தலைவருக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றாராம். அமிதாப் பச்சனின் மனைவி ஜெயா பச்சன் அமிதாப்புடன் பல படங்களில் இணைந்து நடித்தவர் தான் ஹிந்தி நடிகையும் ஜெமினி கணேசனின் மகளுமான ரேகா. ஜெயா பச்சனுக்கும் ரேகாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்கின்றன. அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வது இல்லை, பார்த்துக் கொள்வதும் இல்லை. ஜெயா பச்சன் சமாஜ்வாதி கட்சி சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கின்றார். இந்த நிலையில் சமீபத்தில் ரேகாவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்து உள்ளே அனுப்பியிருக்கின்றது காங்கிரஸ். இதனால் ஜெயா பச்சனுக்கு பெரும் தர்ம சங்கடமாகி இருக்கின்றதாம். நேருக்கு நேர் ரேகாவை பார்க்க நேரிடுமோ என்ற சங்கடத்தில் அவர் இருக்கின்றாராம். தனக்கு வெகு அருகே ரேகா அமர்வதை அவர் விரும்பவில்லையாம். இதனை தவிர்க்கும் வகையில் தனக்கு வேறு இருக்கை ஒதுக்கி தருமாறு ராஜ்யசபா தலைவருக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றாராம் ஜெயா பச்சன். ரேகாவுக்கும் ஜெயா பச்சனுக்கும் ராஜ்யசபாவுக்குள் தர்ம சங்கட மோதல்கள் மூண்டு விடாமல் சமாளித்து ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்கார வைக்கும் நிலையில் இப்பொழுது அரசியல்வாதிகள் ஈடுபட்டு வருகின்றார்களாம். இதே நிலையில் சமீபத்தில் அமிதாப் பச்சன் அளித்த ஒரு பேட்டியில் ரேகாவுக்கு எம்பி பதவி கிடைத்தது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். அப்பொழுது ரேகாவுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதை கண்டு ஓட மாட்டேன் என்று அவர் பகிரங்கமாக கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.